நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்குற பல நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டுனா என்ன? நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள், நல்ல நம்பிக்கைகளோடு இருக்கிறது தான் பாசிட்டிவ் மைண்ட் செட். ஸோ இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோபனோபனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நேர்மறையான சிந்தனைகள், நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது. ஏன் அப்படின்னா, எந்த எண்ணங்களை நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக மாற ஆரம்பிக்குது. நம்மளுக்கு வேணுங்கிற விஷயங்களை, தேவைப்படுகிற விஷயங்களை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணுறோம். எது நம்மளுக்கு தேவையில்லாததோ அதையும் நினச்சாலும் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டுமே நம்ம நினைக்கலாம். அதுதான் பாசிட்டிவ் மைண்ட் செட். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குற விஷயத்தை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, எதை நம்ம நினச்சிட்டே இருக்கோமோ அதை அட்ராக்ட் பண்ணுவோம். இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய எண்ணம் நம்பிக்கையாக மாறும். ஏன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு மனசில் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுது? எந்த எண்ணத்தை நம்ம தொடர்ந்து நினச்சிட்டே இருக்கோமோ அது நம்பிக்கையாக மாற ஆரம்பிக்குது. ஸோ எது நம்பிக்கையாக மாற ஆரம்பிக்குதோ அதுதான் நம்ம ஆக்ஷனாக நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நம்மளை அறியாமல் அதை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதிர்பார்க்குற விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும். அதுக்கான ரிசல்ட்ஸையும் நம்மளால் வாழ்க்கையில் பெற முடியும். சப்போஸ் இதே ஒரு விஷயம் நீங்கள் நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் மனசுக்குள்ளார ஆமாம் இது நடக்காது நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் செய்ய வேண்டிய கட்டாயம்னா அந்த விஷயத்தை செய்கிறீங்க, அந்த செயலை செய்கிறீங்க. ஆனால் அது செய்கிறப்போ உங்களால் 100% இன்வால்மெண்ட்டோடு செய்ய முடியாது, 100% திறமையோடு செய்ய முடியாது. அப்போ என்ன ஆகும்? வேண்டா வெறுப்பாக செய்வோம், கடனேன்னு செய்வோம், ஏனோ தானோன்னு செய்வோம். அப்படி செய்கிறப்ப என்ன ஆகும்னா அதோட ஒர்க்கோட எஃபிஷியன்சி கண்டிப்பாக 100% இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மி. அப்போ என்ன ஆகுதுன்னா, எதிர்பார்க்குற விஷயத்தை நம்மளால் வாழ்க்கையில் அது பெற முடியல. நம்ம என்ன நினச்சிப்போம்? நம்ம தான் அப்போயே சொன்னோமே இது நடக்காதுன்னு அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஆமாம் இந்த விஷயம் நடக்காது அப்படின்னு நம்மள முடிவு பண்ணிடுவோம். ஆனால் அதே விஷயத்தை நடக்கும்னு நினச்சிட்டு நம்ம பண்ணால் எப்படி பண்ணுவோம்? 100% இன்வால்மெண்ட்டோடு பண்ணுவோம், 100% நம்ம திறமையோடு பண்ணுவோம், 100% ஒரு ஹாப்பி மூடோடு செய்வோம். ஸோ இத்தனை விஷயங்களையும் சேர்த்து அந்த விஷயத்தை செய்கிறப்போ கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் முடிக்க முடியும். அப்போ நம்மளால் அந்த வாழ்க்கையில் அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட பெனிஃபிட்ஸ். சரி, இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை எப்படி உருவாக்கிக்கலாம் அப்படின்னா, முதல்ல அதுக்கு எதிர்மறை சிந்தனைகள் எது இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணணும். எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான உணர்வுகள், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் பிலீஃப்ஸ், இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஹோபனோபனோ மெடிடேஷனை தொடர்ந்து பண்ணலாம். ஹோபனோபனோ மெடிடேஷனில் இருக்கிற 4 phrases, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 phrases நம்ம தொடர்ந்து சொல்கிறப்போ நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்மளே அறியாமல் பல வருஷமாக வச்சிட்ருக்க நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸ், நெகட்டிவ் பிலீஃப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ நம்முடைய மனசு பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். சரி, இந்த பாசிட்டிவிட்டி இன்னும் அதிகரிக்க என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா, டெய்லி காலையில் அஃபர்மேஷன்ஸ் சொல்லலாம், யோகா, மெடிடேஷன் ஏதாவது நம்ம ரெகுலராக பண்ணலாம், விஷுவலைசேஷன் டெக்னிக்கை செய்யலாம். ஸோ நம்மளுக்கு எது தேவையோ அதில் ஃபோக்கஸ் வர்ற மாதிரியான விஷயங்களை செய்யலாம். ஜேர்னலிங் பண்ணலாம். ஸோ எது தேவையோ அதில் நம்முடைய கவனம் இருக்கிற மாதிரியான செயல்களை நம்ம தொடர்ந்து செய்கிறப்போ நம்ம மனசில் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நான் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெகுலராக அஃபர்மேஷன்ஸ் எழுதுகிறப்போ, விஷுவலைசேஷன் சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக மனசில் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்முடைய நம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் அந்த செயல்களெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அப்போ எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்க்குற விஷயம் அது பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், நல்ல வேலையாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், நல்ல வாழ்க்கையாக இருந்தாலும், எது நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம வாழ்க்கையில் நம்மளால் பெற முடியும். ஸோ அதுக்கு தேவை பாசிட்டிவ் மைண்ட் செட். அதுக்கு எதிர்மறை சிந்தனைகளை நீக்கிறதுக்கு ஹோபனோபனோ மெடிடேஷனை தொடர்ந்து செய்யலாம். பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸை தொடர்ந்து பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.